ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற அறிஞர் வாழ்ந்து வந்தார். அவர் பல வேதங்களை நன்கு அறிந்திருந்தார். இருப்பினும் அவர் மிகவும் திமிர் பிடித்தவர் மற்றும் படிக்காதவர்களை இழிவாக பார்த்தார். ஒரு நாள் ஒரு முதியவர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அவர் தனது எளிய வாழ்க்கை மற்றும் ஆழ்ந்த ஞானத்திற்காக அறியப்பட்டார். கிராம மக்கள் அவரைச் சுற்றி திரண்டனர், ஆலோசனை மற்றும் ஆசிகளைப் பெற. தன் அறிவில் நம்பிக்கை கொண்ட ராமன் அந்த முதியவரை விவாதத்திற்கு சவால் விட முடிவு செய்தார். விவாதத்தின் போது ராமன் வேதங்களை மேற்கோள் காட்டி தனது கற்றலைக் காட்டினார். முதியவர் பொறுமையாக கேட்டுவிட்டு ராமனிடம் கேட்டார், நீங்கள் இவ்வளவு அறிவை பெற்றுள்ளீர்கள், ஆனால் நீங்கள் எப்போதாவது அதை மற்றவர்களை மதிக்கவோ அல்லது உதவவோ பயன்படுத்தியுள்ளீர்களா? தெய்வீகத்தை வணங்குவதற்கு அல்லது ஞானிகளின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதற்கு உங்கள் கற்றலை பயன்படுத்துகிறீர்களா? ராமன் திடுக்கிட்டான். பெருமைக்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் அறிவைப் பெறுவதில் எப்போதும் கவனம் செலுத்திய அவர், முதியவர் பின்னர் திருக்குறளை படித்தார். ஒருவன் இறைவனின் பாதங்களை வணங்காவிட்டாலோ அல்லது ஞானிகளை மதிக்காவிட்டாலோ கற்றால் என்ன பயன்? ராமன் எல்லாவற்றையும் உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவ தனது அறிவை பயன்படுத்தத் தொடங்கினார். அனைவருக்கும் மரியாதை காட்டினார்.